முக்கியமான வேலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நீங்க மதியானத்திற்குள்ளார சேர்ந்து தொழிலும் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால அன்புள்ளம் கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம். உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மனதில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் துன்பம் நினைக்காமல் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்கு புகழ் பெற்று சிறப்பான வளம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் சுபகாரிய தினமாக, அதாவது பிறந்தநாள் அல்லது இதர திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செஞ்சால் இன்னும் நல்லது நடக்கும், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம். நண்பர்களே, மறக்காம நமது சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. புதிய வீடியோக்கள் உடனடியாக கிடைக்கும். இன்றைய தினம் 29 மே 2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கலாங்க. கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் நண்பர்களே. நிச்சயமாக நல்ல பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையாக ராகுவுடன் சந்திரன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இன்றைய தினம் மதியம் 12:16 பிறகு, அதாவது மதியம் 12:15 பிறகு இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்ந்து சூரியனுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் சந்திர பகவான் 9ஆம் இடத்திற்கு சென்று உச்சமடைகிறது. லாபஸ்தானாதிபதி உச்சமடைகிறது. மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இன்றைய தினம் தருவதாக அமைங்க. மாலை மதியம் முதல் மதியம் 12:16 முதல் உங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் விலகுகிறது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நாளின் பிற்பகுதி மிக மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு. முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அல்லது வீட்டிலேயே வழிபடுவதும் நல்ல பலன்களை இன்றைய தினம் கண்டிப்பாக தருங்க. இன்றைய தினம் உங்களது தொழில் வளர்ச்சியில் கொஞ்சம் குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் தொழில் கண்டிப்பாக நல்ல ஒரு நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு காணப்படும். அதற்கான நல்ல அறிகுறிகளும் சம்பவங்களும் இன்றைய தினம் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய உடல் நோய்களிலிருந்து நீங்கள் சிறப்பாக குணமாகி வெளியே வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அதையும் நீங்கள் இன்றைய தினம் உணர முடியுங்க. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாவதன் காரணமாக நீங்கள் விளையாட்டு போட்டிகளில் கூட பங்கேற்கக்கூடிய ஒரு நல்ல உடல் தகுதியுடன் இருப்பீர்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஆனால் ரொம்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது, பணத்தை வீணாக அனாவசியமாக செலவு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இன்றைய தினம் வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அதனால் கொஞ்சம் டயர்டாக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி ஆறு நிற்காமல் ஓடிட்டே இருக்கோ அந்த மாதிரி ஒரு நீடித்த உறவுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது புதிய வேலையை தொடங்குறீங்க அப்படின்னா, புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது முக்கியமான சில வாழ்க்கையில் அதிமுக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்தாலும் சரி, நீங்கள் இன்றைய தினம் தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் இன்றைய தினம் இருக்குங்க. மதியத்திற்கு மேலே உங்களது முக்கியமான காரியங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்கள் எதையுமே மதியம் வரைக்கும் செய்ய வேண்டாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று மதியத்துக்கு பிறகு நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான நல்ல வாழ்க்கை காத்திருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது டூர் போயிட்டு, அதாவது சில திரைப்படங்களை பார்த்துட்டு அது மாதிரி டூர் போகுங்கிற எண்ணங்கள் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஏதாவது மலை சம்பந்தமான குளிர் பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய பிளான் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு பூமியிலேயே சொர்க்கத்தை காட்டக்கூடிய ஒரு நல்ல உணர்வுகளை கொடுப்பார். அதன் மூலமாக கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஒரு பொன்னான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுங்க. வரவு காட்டிலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க, பட்ஜெட் போட்டு செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு. மற்ற செலவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா முக்கியமில்லாத செலவுகளே ஒரு நாளை நீங்கள் தள்ளி வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது சேமிப்பிலும் அது குறைவதிலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் சில செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு சில வெறுப்புகள் ஏற்படலாம். அதனால உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லை. எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அனுசரணையுடன் பொறுமையாக இருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வேண்டிய அனைத்து காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா
இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்று தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ரெட் கலரும் மெரூன் கலரும் நல்ல லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே சிகப்பு மற்றும் மெரூன் கலர் இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9ஆம் நம்பர் 9 வந்து லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க. நண்பர்களே, நமது கன்னிடுடே ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதனால் புதிய வீடியோக்கள் உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியுங்க. எனவே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகளில் அதிக ஆர்வம் காணப்படும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கலந்துக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பெரியவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சில புதிய தேடல்களை அதிகரிக்கும். உங்களது வேலைவாய்ப்பு சம்பந்தமான அல்லது உங்களது வாழ்க்கைக்கு முக்கியமான சில தேடல்களை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான நல்ல நன்மைகள் உண்டுங்க. உங்களது காரியங்களை இதுவரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் குறையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நண்பர்களே. அது நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். மறக்காம நமது கன்னிடுடே ராசிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு இப்போ பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. மீண்டும் நாளை தின வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.